டம்மி மாலையா? ஆமா, நீங்க என்ன நினைச்சீங்க? ஒரிஜினல்னா இப்பதானே சொன்னீங்க முத்துமலை பூஜையில இருக்குன்னு. ஆமாமா, அது பூஜையில தான் இருக்கு. சரி, ஒரிஜினல் முத்துமலையை சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. அத பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் கோயிலுக்கு வருவேன். டேய், இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றத பார்த்தா ஒரிஜினல் முத்துமலை நீ தான் வச்சிருக்கியா? அப்போ உண்மையாவே முத்துமலை உங்ககிட்ட இல்லையா? பொய் சொல்லி என்ன கூப்பிடுறீங்களா? இல்ல இல்ல, நான் சும்மா விளையாடி பார்த்தேன் நீ என்ன சொல்றன்னு. நான் ஆக்சுவலா ஏன் கேட்டேன்னா, வாட்ச்மேன் ஃப்ரெண்ட் கட்டல யாருக்கா? சார் சண்முகம் இருக்காப்ல சார். அப்படியா? சரிப்பா. நீங்க ஒண்ணும் கேட்க வேண்டாம். யாரோ வர மாதிரி இருக்கு, நீங்க கிளம்புங்க. சரி சரி, நாளைக்கு மறக்காம கோயிலுக்கு வந்துரு. ஓகே, வெச்சு பை. மாலையை காட்டுங்க, வரேன். ருத்ரையா, பூஜைக்கான பொருள் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டீங்களா? சொல்லியாச்சுமா, ஈவினிங்குள்ள பூஜைக்கான எல்லா பொருளும் வந்து சேர்ந்துருமா. அடுத்த தைப்பூசத்தை என் மருமக மதுவோட கொண்டாடுற பாக்கியம் எனக்கு கிடைக்குமா ருத்ரையா? அம்மா, தைப்பூசம் அன்னைக்கு தான் முருகன் வள்ளிய கல்யாணம் பண்ணதா சொல்லுவாங்கம்மா. நாளைக்கு நடக்கிற தைப்பூச பூஜையில கண்டிப்பா ரிஷி தம்பி கல்யாணத்தை பத்தின நல்ல செய்தி வரும்னு தோணுதுமா. என்னோட ஆசை, கனவு, லட்சியம் எல்லாம் ரிஷி மதுவோட கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணுங்கிறது தான். அத பத்தின ஒரு நல்ல செய்தி வந்துச்சுன்னா எனக்கு அதை விட பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே இல்ல ருத்ரையா. இத பூஜை ரூம்ல வச்சிருங்க ருத்ரையா. கொடுங்கம்மா. உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் பொய் சொன்னேம்மா. நாளைக்கு எந்த நல்ல செய்தியும் வராது. ரிஷி மது கல்யாணம் நடக்காது. உங்க கனவும் நிறைவேறாது. அம்மாடி துர்கா, என்னங்கய்யா? இந்த புடவைய பத்திரமா பூஜை ரூமுக்குள்ள வச்சிருமா. சரிங்கய்யா. துர்கா, சொல்லுங்கய்யா. நாளைக்கு தைப்பூச பூஜை வீட்டுல நடக்க போகுதுமா. நான் சொல்றேன்னு நீ தப்பா எடுத்துக்காத. உன்னால எந்த இடையூறும் வராம பாத்துக்கோமா. சரிங்கய்யா. சரிம்மா. துர்கா, எங்க அந்த புடவை கொஞ்சம் காமி. சித்ரா தேவி அம்மாவோட செலக்ஷன் சூப்பரா இருக்கு. போன வருஷத்தை விட இந்த வருஷம் புடவை சூப்பரா இருக்கு. வச்சிட்டு வந்துடுறேன். பார்டர் சூப்பரா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கு. என்ன துர்கா, அந்த புடவையை நீ வாங்கிக்கலான்னு பாக்குறியா? அது சித்ரா தேவி அம்மா வாங்கினது, எனக்கு எப்படி தருவாங்க? ஓ, நீ புதுசு இல்ல, அதான் உனக்கு விவரம் தெரியல. நாளைக்கு தைப்பூசம்ல, நம்ம வீட்ல பிரம்மாண்டமா கொண்டாடுவாங்க. அன்னைக்கு மட்டும் சித்ரா தேவி அம்மா எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பாப்பாங்க, ஒரே மாதிரி தான் நடத்துவாங்க. நாளைக்கு மட்டும் கடவுள் பக்திக்கு தான் மரியாதை கொடுப்பாங்க, பரிசும் கொடுப்பாங்க. என்ன நான் சொல்றது புரியலையா? புரியல. நாளைக்கு விடியறதுக்குள்ள யார் குளிச்சிட்டு பக்தியோட சிவன் கோயிலுக்கு போய் அங்க இருக்கிற அரளிப்பூவை பறிச்சு மாலையா கட்டி எடுத்துட்டு வந்து நம்ம பூஜை அறையில இருக்கிற முருகனுக்கு மாலையா போடுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த புடவைய பரிசா கொடுப்பாங்க. அதுவும் இல்லாம முருகனுக்கு பூஜையும் பண்ணுவாங்க. நல்ல போட்டியா இருக்கே. போன வருஷம் யார் இந்த போட்டியில ஜெயிச்சா? இது வரைக்கும் நீங்க ஒவ்வொருத்தரும் எத்தனை புடவை வாங்கிருக்கீங்க? இது வரைக்கும் நாங்க ஒரு புடவை கூட வாங்கினது இல்ல. ஏன்? யாரும் சீக்கிரமா எழுந்துக்க மாட்டீங்களா?
அதெல்லாம் சீக்கிரமா எந்திரிச்சு பூ பறிச்சு மாலை கட்டி கொண்டு வந்துருவோம். ஆனா முழுசா சொல்லுடி, சஸ்பென்ஸ் வைக்காத. மாலை கட்டி கொண்டு வரதுதான் எங்க வேலை. அப்புறம் நாம அந்த மாலையை முருகனுக்கு போட்டுட்டு புடவையும் வாங்கிப்பாங்க. அவங்க தான் முருகனுக்கு பூஜையும் பண்ணுவாங்க. ஓ, சித்ரா தேவி அம்மா அபர்ணாமா பக்தியை பத்தி ரொம்ப பெருமையா பேசுவாங்க. நாங்க கஷ்டப்பட்டு வேலை செய்வோம், அபர்ணா மேடம் ஈஸியா புடவைய வாங்கிட்டு போயிடுவாங்க. கடுத்தேங்காய் எடுத்து வழி பிள்ளையாருக்கு ஒடிச்ச மாதிரி. டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டியே. என்னங்க மாநாடு நடக்குது? அம்மா ஒண்ணும் இல்லம்மா. யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? தைப்பூச பூஜையை பத்தி பேசிட்டு இருந்தோம்மா. ஓ சரி, மாம் புடவை வாங்கிட்டு வந்துட்டாங்களா? ஆ, வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்பதான் பூஜை அறையில வச்சேன். சரி, போய் எடுத்துட்டு வா. ம். வாவ், சூப்பர். எனக்கு பிடிச்ச கலர்லயே மாம் புடவை எடுத்துட்டு வந்திருக்காங்க. டிசைனும் சூப்பரா இருக்குல்ல? நாளைக்கு நான் இந்த சாரியை கட்டிட்டு வரும்போது செம கெத்தா இருக்கும்ல? நாளைக்கு எனக்காக சீக்கிரம் எந்திரிச்சு பூ பறிச்சு மாலை கட்டி எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுக்கணும். தெரியும்ல? நாளைக்கு எனக்காக நீதான் அந்த வேலையை பண்ற. என்ன பண்ணுவ சொல்லு? சீக்கிரமா எந்திரிச்சு குளிச்சுட்டு சிவன் கோயிலுக்கு போய் பூவை பறிச்சு மாலையா ரெடி பண்ணி உங்ககிட்ட வந்து கொடுத்துடுறேம்மா. வெரி குட். சொன்ன மாதிரி கரெக்டா பண்ணணும். ஓகே? இத பத்திரமா வை. இந்த வருஷம் நாம பண்ணணும்னு நினைச்சோம். துர்கா முந்திக்கிட்டாளே. துர்கா, பூஜை ரூம் இந்த பக்கம் இருக்கு. நீ அங்கெங்க போற? இது அபர்ணாம்மா பறிச்சிட்டு வர சொன்னாங்க. கடவுளுக்கான சேவைய அவங்க தான் செய்யணும். ஆள் வச்சு செய்யக்கூடாது. அது பெரிய பாவம். என்ன யோசிக்கிற? பூஜை ரூமுக்கு போ. போ. சரிம்மா.
அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் நெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இரு காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன். வாங்க போலாம். நீங்களும் வாங்க. துர்கா, அம்மா போய் அந்த புடவை எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. இது உனக்கு தான். மாலை போட்டவங்க தான் இத கட்டிக்கணும். போய் கட்டிட்டு வா. போ. போ. துர்கா புடவை வாங்கின விஷயம் அப்பர்ணாமாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. ஏதோ பிரச்சனை நடக்க போகுது. வாங்க போவோம். சேலையில பேரழகியா இருக்க துர்கா. உன்னை யோசிச்சு பாத்தியா? அன்னைக்கு நம்ம மேல அம்மா அப்படியே பூ தூவி ஆசீர்வாதம் பண்ணாங்க. இன்னைக்கு உனக்கு முகூர்த்த புடவை கொடுத்திருக்காங்க. நாளைக்கு உன் கழுத்துல கட்ட ஒரு தாலி எடுத்து கொடுக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி நான் உனக்கு ஒண்ணு கொடுத்துட்றேன். அது கொடுக்கலன்னா ஏதோ குறை வச்ச மாதிரி இருக்கும். சோ அதை நான் உனக்கு கொடுத்துட்றேன். என்ன கொடுக்கட்டா? ரிஷி சார், இதெல்லாம் தப்பு சார். சார் வேணாம் சார். சார் சொன்ன கேளுங்க சார். வேணாம் சார். சார் வேணாம் சார். தப்பு சார். சார் சொல்றது கேளுங்க சார். சார் சார் வேணாம் சார். சார் வேணாம் சார். இதெல்லாம் தப்பு சார். இது தப்பு ரிஷி சார். சார் வேணாம் சார். வேணாம் சார். வேணாம் சார். சார் வேணாம் சார். சார் நீங்க வைக்க கூடாது. நான் சொல்றது கேளுங்க சார். வேணாம் சார். ரிஷி சார். ரிஷி சார் வேணாம் சார். சார் சொல்றது கேளுங்க. சார் சொன்ன கேளுங்க. வேணாம் சார். கனவா?
ச்சே, சாமி கும்பிட போகும்போது ஏன் இப்படியெல்லாம் கனவு வருது? அத்தா, சரி சாமி கும்பிட போவோம். ஏய் துர்கா, ஏய் எங்கடி போனீங்க எல்லாரும்? அம்மா இங்கதாம்மா இருக்கோம். என்னங்கம்மா? ஏய் எங்கடி அந்த வேலைக்காரி துர்கா? இன்னும் தூங்கிட்டு இருக்காளா? அவளை நம்பி நான் ஒரு வேலையை கொடுத்தா அந்த வேலையை கூட ஒழுங்கா செய்யாம என்ன சிக்கல்ல மாட்டி விட பாக்குறாளா? ஏய் எல்லாருக்கும் பயம் விட்டு போச்சா? கேட்ட கேள்விக்கு பதிலையே காணோம். எங்கடி அவ? தெரியலம்மா. உயிரோட இருக்காளா இல்ல செத்து போயிட்டாளா? அதாவது உங்களுக்கு தெரியுமா? ஏய் போங்கடி, எங்க இருந்தாலும் அவளை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க. இன்னும் முருகனுக்கு மாலை போடலன்னு மாம்க்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான், டென்ஷன் ஆயிடுவாங்க. நான் போட வேண்டிய மாலையை யார் போட்டா? சொல்லுடி, சொல்லுன்னு சொல்றேன்ல. ஏய் சொல்லுடி, சொல்லுன்னு சொல்றேன்ல. யாரடி அந்த மாலையை முருகனுக்கு போட்டது? ஏய் எவ்வளவு தைரியம் இருந்தா என் பேச்ச மீறி மாலையை போட்டிருப்பீங்க. ஏய் விட மாட்டேன், அந்த மாலை போட்ட கைய நான் உடைக்காம விட மாட்டேன். ஏய் சொல்லுடி, யார் அந்த மாலையை போட்டா? சொல்லு. இப்ப நீ சொல்லல அப்படியே உன்னை கொன்னே போட்டுருவேன். சொல்லு. கேட்டுட்டு இருக்கல்ல, சொல்லுடி. அண்ணி அங்க பாருங்க.